ஒசில்மோ ஸ்பெஷல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்டரினுடைய பணிப்பாளரும் சிறுவர் மனநோயியல் நிபுணர் மருத்துவ கலாநிதி எஸ் தேவானந்தன் அவர்களோடு நாம் இப்போது இணைந்து கொள்கிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஆட்டிசம் குழந்தைகள் சம்பந்தமாக நாம் பேசிக் கொண்டிருந்தோம். சென்ற வார தொடர்ச்சியாக இடம்பெற இருக்கிறது. நான் பொதுவாக இப்போது பாதைகளிலே நடக்க முடியாமல் இருக்கிறது என்றால் உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை கேட்டு என்னை நச்சரிக்கை தொடங்கி இருக்கிறார். என்ன சொன்னால், நீங்கள் சென்ற வார நிகழ்ச்சியின் போது சொன்னீர்கள், இந்த குழந்தைகளை வைத்திருக்கின்ற பெற்றோருக்கு அல்லது அவர்களை பராமரிக்கிறவர்களுக்கு தான் அந்த வேதனை தெரியும். இது மனதால் ஒரு வார்த்தையால் சொல்லிவிட்டு போகின்ற ஒரு விஷயம் அல்ல என்று அவற்றை காணக்கூடியதாக இருந்தது. அவர்களோடு பேசுகின்ற போது அதை கொஞ்சமாவது உணரக்கூடியதாக இருந்தது. இன்று நாம் பேசப்போவது ஆட்டிசம் குழந்தைகளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் சம்பந்தமாக. சென்ற வார தொடர்ச்சியாக கேட்டிருந்த போது அவர்கள் உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை கட்டாயம் தந்துவிடுங்கள் என்று எல்லோரும் அன்பான, அது மட்டுமல்ல எச்சரிக்கை ஒன்றையும் எதிர்ப்பு செய்தார்கள். இப்படி பேசக்கூடாது, நீங்கள் தொலைபேசி இலக்கத்தை கொடுத்துவிட்டு தான் பேச வேண்டும், இல்லாவிட்டால் எங்களுக்கு கஷ்டம் என்று. குழந்தைகளுடைய பழக்க வழக்கங்கள், உணவு பழக்க வழக்கம் சம்பந்தமாக பேசுவோம். அவர்களுடைய உணவு பழக்க வழக்கம் சொன்னால் அவருடைய உணவில் விருப்பு வெறுப்பு நிறையவே இருக்கும். பொதுவாக இவர்கள் எப்படிப்பட்ட உணவை விரும்புகிறார்? முதலாவதாக இந்த ஆட்டிசம் குழந்தைகளை எடுத்துக்கொண்டோம்னா, உணவு பழக்க வழக்கம் என்று சொல்லும் போது சாதாரணமாகவே எங்களுக்கு அடிப்படை தேவைகள், சாதாரண மனிதனுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் 3: உணவு, உடை, உறைவிடம். இதுதான் சாதாரண அடிப்படை தேவைகள். இந்த அடிப்படை தேவைகளே இந்த ஆட்டிசம் குழந்தைகளை பொறுத்தவரை இல்லாமல் போய்விட்டது. முதலாவதாக உணவு ஒன்று இருந்தால்தான், உணவு சரியாக சாப்பாடு சாப்பிட்டால்தான் நாங்கள் இதில் ப்ரோக்ராம் கூட சரியாக செய்ய முடியும். பசியோட ஒன்றையும் நாங்கள் மேற்கொள்வது மிகவும் கஷ்டம். இந்த பிள்ளைகளை பொறுத்தவரை நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்கள் பிரதீப், சில பிள்ளைகள் சோறே வாழ்க்கையில சாப்பிட்டே அறிந்திருக்க மாட்டார்கள். அதாவது சோறு சாப்பிடவே இவர்களுக்கு விருப்பம் இல்லை. இவர்களுக்கென்று சில சாப்பாட்டு பழக்க வழக்கங்கள் இருக்குது. சில பிள்ளைகள் எடுத்துக்கொண்டோம் என்றால், ஒரு சின்ன கோப்பை ஒன்றுல சாப்பாடை சாப்பிட பழகி கொண்டார்கள் என்றால், ஏதாவது சாப்பாடு, அது என்ன சாப்பாடு அப்புறம் கதைப்போம், சாப்பிட பழகி கொண்டார்கள் என்றால் அந்த கோப்பை இல்லாட்டி அந்த சில பிள்ளைகள் ஒரு சிறிய கப்பில் தான் சாப்பாட்டை போட்டு சாப்பிடுவார்கள். அந்த கப் மாறுபட்டால் அடுத்த நாள் அந்த சாப்பாடே சாப்பிட மாட்டார்கள். இவர்கள் அந்த சாப்பாடு விருப்பம் இல்லை இவர்களுக்கு, அந்த சாப்பாடு வேண்டாம் என்றே சொல்லி விடுவார்கள். காரணம் இவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட பாத்திரத்தில் தான் அவர்கள் சாப்பிட பழகி கொண்டிருக்கிறார்கள். இப்ப யோசிச்சு பாருங்க பிரதீப், இவர்கள் இப்படிப்பட்ட பிள்ளைகள் ஒரு திருமண வீட்டுக்கோ இல்லாட்டி ஒரு ஃபங்க்ஷனுக்கு சென்றால் இவர்கள் எப்படி சாப்பிடுவார்கள்? அப்படின்னு அந்த கோப்பையை எடுத்துக்கொண்டுதான் அங்க போகணும். இப்ப அப்படிப்பட்ட பிள்ளைகள் கூட இருக்கிறார்கள். சில பிள்ளைகளை பார்த்து கொண்டீங்கன்னா, உதாரணமா எங்கள் நிலையத்தில் இருக்கிற ஒரு பிள்ளை சோறு கொடுத்தால், சோறுல நீங்க பார்த்தா தெரியும், சில நேரம் கட்டி கட்டியா இருக்கும் சோறு, அந்த தூளா இருக்காது. அந்த தூள் சோறு சாப்பிடவே மாட்டா. அந்த கட்டி இருந்தா அந்த கட்டியை மட்டும் எடுத்து வாய்க்குள்ள போட்டு சாப்பிடுவான். அந்த சோத்துல தச்சையில ஒரு சின்ன ஒரு கறியோ ஏதாவது ஒன்று பட்டுட்டென்றால் சாப்பிடவே மாட்டான். என்ன செய்வா? அந்த கோப்பியை தூக்கி கொண்டு சொல்லவும் மாட்டான், கதைக்க மாட்டான். அப்படியே கொண்டு போய் டஸ்ட்பினுக்கு கொண்டு போய் கொட்டுவா. கொட்டி போட்டு அந்த கோப்பியை வடிவ கழுவி எடுத்துட்டு திரும்ப கொண்டாந்து புதுச்சோறு போட்டு சாப்பிடுவான். அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த சோறு மட்டும்தான் அவன் அந்த சோத்துலையும் அந்த கட்டி அதைத்தான் மட்டும் சாப்பிடுவான். அதுல என்ன நியூட்ரிஷன் இருக்கு யோசிச்சு பாருங்க. அப்ப இங்க அந்த அவர்களுடைய அடிப்படை தேவை உணவே அங்கு இல்லாம போகிறது. கூடுதலாக இப்படிப்பட்ட பிள்ளைகள் கூடுதலா விரும்புறது என்னென்றால், அதாவது அந்த சாப்பிட டிப் மாதிரி, அதாவது நறுக்கு நொறுக்கு தீனிகள், அதாவது சத்தம் கேட்கிற சாப்பாடுகள், அதாவது சாப்பிட வாய்களை சின்ன சின்ன சத்தம் கேட்கும். அப்படிப்பட்ட சாப்பாடுகளை இந்த பிள்ளைகள், இப்படிப்பட்ட பிள்ளைகள் கூடுதலாக விரும்பி சாப்பிடுவார்கள். அவருக்கு அதாவது சரியான நியூட்ரிஷனல் சாப்பாடுகளை இவர்கள் சாப்பிடுவது என்றது மிகவும் அரிது, மிகவும் அரிது. இப்போ உதாரணமா கடைசி கிழமை எங்களிடம் வருகிற ஒரு பிள்ளை உண்டு, 7 வயசு ஆம்பளை பிள்ளை. அவர் நாங்கள் எங்களுடைய நிலையத்தை பொறுத்தவரை சில வேளைகளில் சில பெற்றாரிடம் கூடுவது ஒரு மத்தியான டைம், சாப்பாடு மதிய போசன நேரத்தில் பிள்ளைய எங்கள் நிலையத்தில் கொண்டு வர சொல்லி
அப்ப கொண்டு வரைக்க சாப்பாடையும் கொண்டு வாங்க. அப்ப நாங்கள் அந்த சாப்பாடு எப்படி சாப்பிடுவது, அந்த சாப்பாடை அதை எப்படி உண்ணுவதுன்றதை கூட நாங்கள் பழக்கி கொடுக்கிறோம் அந்த பிள்ளைகளுக்கு. இல்லை, இந்த உணவு பழக்க வழக்கம் காலப்போக்கில் மாறக்கூடியதாக இருக்கும். என்னன்னு சொன்னால், இப்போது நீங்கள் அந்த பிள்ளை நடப்பது அல்லது குணாதிசயங்களில் இருக்கின்ற சில இயல்புகளை மாற்றுகின்ற போது பழக்கப்படுத்தல் என்பது சரியாக வருகிறது. இந்த உணவு பழக்கத்தில் இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கிறது டாக்டர். அந்த சுவையை மாற்றுவதற்கு நாம் பெரும்பாடுபட வேண்டியிருக்கு. முக்கியமான கேள்வி. நான் இதுதான் அந்த சொல்ல வந்தேன் பிரதீப், நீங்களும் அதையே கேட்டு விட்டீர்கள். இந்த பிள்ளை ஏன் அந்த உணவை விரும்ப மாட்டா, சாப்பிட விருப்பம் இல்லாமல் இருக்கிற, அது அங்க முக்கியமான ஒரு கேள்வி. அங்கு சுவை பிரச்சனையா, இல்லாட்டி அந்த சாப்பாட்டில் ஏதாவது பயம் இருக்கிறதா என்னது, அது எங்களுக்கு தெரியாது. அப்ப அங்க நீங்க சொன்ன மாதிரி சில வேளைகளில் சில பிள்ளைகளை நாங்கள் அவதானித்து பார்க்கும் போது அந்த சுவையான ஒரு உணவை கொடுக்க, அந்த சோற்றுடன் வேறு ஏதாவது சுவையை சேர்க்கும் போது அவங்க சாப்பிடுறாங்க. அப்ப இங்க என்னென்றால் முக்கியமா பெற்றோரும் வீட்டில் இருக்கிற மற்ற குடும்பத்தாரும் அங்க யோசிக்க வேண்டும், அந்த பிள்ளைக்கு எப்படி அந்த உணவை கொடுப்பது. சாதாரண பிள்ளை கூட உணவு சாப்பிடுறதுன்னா கரைச்சல். சின்ன பிள்ளைகளை பொறுத்தவரை உணவை சாப்பிட மாட்டார்கள். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், பழக்கத்தில் கொண்டு வரணும். இந்த சாப்பிட மாட்டாத பிள்ளையை நாங்க ஏதோ ஒரு வழியில அந்த பிள்ளைய அந்த இடத்துல அந்த பேக்காட்டி அந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய முறைகள் இருக்கிறது. எத்தனையோ முறைகள் இருக்கிறது. அந்த முறைகளை கையாள வேணும். இந்த பிள்ளைக்கு இங்க என்னன்னா, அந்த பிள்ளை சாப்பிடலை என்ற உடனே பெற்றார் என்ன செய்ய வலிக்கிறோம்னா, பேச வலிக்கிறோம். சில பெற்றார்கள் அடிக்க கூட வலிக்கிறோம். சரியான ஒரு பிள்ளையான விஷயம். ஏன்னா இந்த பிள்ளைகள் ஏற்கனவே சாதாரண பிள்ளை, உதாரணமா பிரதீப், ஒரு சாதாரண பிள்ளைக்கு நீங்கள் ஒரு பேசிட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு உருக்கி போட்டீங்க, நீங்க உருக்கி அடிச்ச உடனே பிறகு ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்ல நீங்க என்ன செய்வீங்க, போய் ஒரு தலையில தடவி என்னப்பன் கோவிச்சு கொள்ளாதீங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளை ஒரு அடுத்த நிமிஷமே மாறி நார்மல் ஸ்டாண்டர்டுக்கு வந்துவிடும். ஆனா இந்த பிள்ளைகளை பொறுத்தவரை நீங்கள் உருக்கி அந்த பிள்ளைக்கு அடிக்க வலிக்கிட்டோ ஏதாவது செய்ய வலிக்கிட்டீங்கன்னா இந்த பிள்ளைக்கு நீங்க திரும்ப போய் சமாதானப்படுத்துறது கஷ்டம். அது மாத்திரம் இல்லை, இந்த பிள்ளைய மூளைக்குள்ள அந்த அடிச்சு இதுகள் அப்படியே பதியப்பட்டு விட்டுரும். இவர்கள் வளர்ந்து விரைக்க சில பெரிய பெரிய பிரச்சனைகளை கொண்டு வருவார்கள். இவர் வளர்ந்து வந்த பிறகு அடிச்சுத்தான் என்ன ஒரு விஷயத்தை கேட்டா சரியாக இருக்கும் என்ற ஒரு மூளை பக்குவம் இவர்களுடன் உருவாகிவிட சாத்தியக்கூறுகள் இருக்கு. இது நான் கண்ணால் கண்ட விஷயம். எங்களிடம் ஒரு 17 வயசு பொம்பளை பிள்ளை இருக்கிறார். 17 வயசு வடிவான பிள்ளை. நீங்க சொன்னா நம்ம சின்ன உதாரணம் ஒன்று நான் சொல்றேன். திருவில்ல, அதாவது முச்சக்கர வண்டியில அம்மா சில வேளையில எங்கேயாவது கூட்டிக் கொண்டு போறான்னு வைங்க. கூட்டிக் கொண்டு போய்க்க முச்சக்கர வண்டி ஓடும் தினைக்கும் அப்படியே அழகா இருப்பா. தச்சேலா அந்த முச்சக்கர வண்டி ஒரு கலர் லைட், அதாவது என்ன தெரு விளக்குகளில் சமக்கு விளக்குகளில் நிறுத்தப்பட்டு விட்டால் அந்த திருவில் ஓட்டுநர் தொலைந்தார், எழுப்பி அடிச்சிடுவான். இது உண்மையான கதை. சரி, அப்ப அந்த திரிவு சில, அதனால அந்த பெற்றோருக்கு சில திரிவுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற முச்சக்கரணி வண்டிக்காரர்கள் ஹயருக்கு போறது குறைவு. ஏன், இந்த பிள்ளை பயத்தின் காரணமா. அப்ப அதுதான் நான் சொல்ல வர, முக்கியமா இந்த பிள்ளைகளை திணிக்காதீர்கள். ஒன்றை திணிக்க வேண்டாம், ஆனா அதுக்கு வழி இருக்குது நிச்சயம். இந்த பிள்ளைய நான் முதல் சொல்ல வந்த கதை, அந்த 7 வயசு பிள்ளை அன்று பெற்றோர் சாப்பாட்டையும் கொண்டு வந்தார்கள், சோறு கொண்டு வந்தார்கள். உண்மையா சோறும் கறியும் அந்த பிள்ளைக்கு நான் எந்த கையால நான் தீர்த்தினான். ஆனா தீர்த்தினான், அதுக்கு ஒரு வழி இருக்குது. அந்த வழியை பயன்படுத்தி அதை பேக்காட்டி நீங்க சொன்னாடி கொண்டு சோறு அவலாம் அந்த பிள்ளை சாப்பிடட்டு. நான் வெளியில நான் என்ன செய்தேன்னா, தீர்த்தேக்க வீடியோ எடுத்துட்டேன். இந்த கேமரா போனை வச்சு ஜஸ்ட் என்னத்துக்கு அந்த பெற்றோருக்கு காட்ட வேணும். அந்த அம்மா உண்மையா சொன்னாங்க, எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு இந்த பிள்ளை சோறு சாப்பிட்டு இருக்கேன்னு அவன் கண்ணால கண்ணீர் வர தொடங்கிட்டு. இது உண்மையா நான் பார்த்த கதையை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப பாருங்க, எத்தனையோ வருட காலமா அந்த பிள்ளை சோறு சாப்பிடல. அந்த பிள்ளைக்கு அவ கொண்டு வர, நீங்க சொன்னா நம்ம அடிக்கல் கூடுதலாக கொண்டு வருவார் பிஸ்கெட் ஜாதி. அவன் வாகனத்திலே நிறைஞ்சிருக்கும் பிஸ்கெட் சாமான்களும் அவன் பாக்ஸ் கொண்டு வந்தாங்க, அதுக்கு முழுக்க இருக்கும். அதுதான் ஏன் காரணம் என்ன, பெற்றார் உண்மையிலேயே பெற்றார் பாவம். ஏன் அந்த யார உங்களோட பிள்ளையா இருந்தானே என்ற பிள்ளையா இருந்தானே நாங்கள் பிள்ளை வயிற்ற நிரப்புறதுக்கு நாங்கள் இவ்வளவோ முயற்சிப்போம்.
அப்ப சோறு சாப்பிடலன்னு சரி இந்த சாப்பாடு தானே சாப்பிடுதுன்னு கூட என்ன செய்யற பெற்றார் அதையே கொடுத்து கொண்டே இருப்பார்கள். ஏன் அந்த பிள்ளைய வயிறு நோயை பண்ணுறதுக்காண்டி. ஆனா அங்கேயும் அது பெரிய தப்பு ஒன்று நடக்குது. இந்த சரியான உணவு பழக்கம் அங்க இல்லை, சரியான நியூட்ரிஷன் அங்க கிடைக்கல. அப்போ மூளை வளர்ச்சியிலிருந்து எல்லா வளர்ச்சிகளும் அங்க தடைப்படுகிறது. நீங்க சொன்ன இன்னும் ஒரு பிள்ளை இருக்கிறா, இந்த பிள்ளை என்ன செய்வா, சாப்பிடுவா. இப்ப கூடுதலா அந்த மரக்கறிகள் இருக்குதானே, தனியா அந்த மரக்கறியை மட்டும் எடுத்து வகைக்குள்ள வைப்பா. வச்சு போட்டு அது வச்சது மாத்திரமே வடிவா சப்புவா. சப்பி போட்டு அந்த உள்ளுக்கிற அந்த சாட்டை மட்டும் உறிஞ்சிட்டு மற்ற துப்பி போடுவா. உதாரணமா இந்த எங்களுக்கு ஒரு பிராணி ஒன்று இருக்கு, வௌவால் நினைக்கிறேன். நார்மலா அந்த சப்பி எல்லாத்தையும் எடுத்து போட்டு துப்பிடுவான். அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த பிள்ளை அது மாத்திரமே அந்த பிள்ளை சோறும் சாப்பிட மாட்டேன். தனியா அந்த மரக்கறி அதுலேயே ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட மரக்கறியை மட்டும் எடுத்து சாப்பிடு. அப்ப அந்த பிள்ளைக்கு நாங்கள் ஸ்பீச் தெரப்பியோ அல்லாட்டி ஒரு ஆக்குபேஷனல் தெரப்பியோ கொடுக்கறதா இருந்தா அந்த பிள்ளையோட வயிறு நிறையிலையாப்பா. அந்த பிள்ளைக்கு வயிறு எங்கட கடவுள் கூட சொல்லி இருக்கிறார் என்ன, கடவுள் கூட சொல்லி இருக்கிறார், புத்தர் கூட சொல்லி இருக்கிறார் என்ன, வயிற்றை நிரப்பிக்கொண்டு என்ன கும்பிடவா. முதலாவது உன்னை வயிற்றை நிரப்பிக்கோ. நிரப்புனா தான் நீ என்னத்தானே கும்பிட சரியா கும்பிடுவேப்பா. உனக்கு பசி இருந்தா நீ என்ன கும்பிடுவியா சொல்லுங்க பாப்பா. அப்ப அந்த பிள்ளை அந்த பிள்ளை இந்த வயிறு சரியா நிரம்பாமல் எப்படி அடுத்த விஷயங்களுக்கு நாங்க போறது. இப்படி நிறைய கேள்விகள் டாக்டர். இப்போ என்னிடம் கொண்டு கேட்டவர்களே கூட 0112253515 என்பது எங்களுடைய கலைக்க தொலைபேசி இலக்கம். நீங்கள் இணைந்து கொண்டு டாக்டரிடம் இன்று உங்களுக்கு தேவையான விடயங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். என்று சொன்னால் உங்களுடைய டாக்டருடைய தொலைபேசி இலக்கத்தையும் கூட நாம் தர இருக்கின்றோம். நீங்களும் எங்களோட இணைந்து கொள்ளுங்கள். 0112250515 என்ற தொலைபேசி இலக்கம் வாயிலாக. விமனவில் 10 கோடிக்கும் அதிகமான பரிசுகள், ஆடம்பர இல்லம், சொகுசு வாகனங்கள், விமான சீட்டுகள். அது மட்டுமல்ல, வாராந்த டிவி கேம் ஷோ மூலம் 5000 ரூபாய் முதல் 1 லட்சம் வரை பரிசுகளையும் வெல்லலாம். புதுப்பொலிவுடன் உங்களை பிரமிக்க வைக்கும் டிவி கேம் ஷோ சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு. பிரம்மாண்டமான தெரிவுகள் அடங்கிய வைப்ரேஷன்ஸில் ப்ளூரே, டிவிடி, விசிடி, சிடி மற்றும் ஆடியோ கேசட்களை இன்றே பெற்றுக் கொள்ளுங்கள். வைப்ரேஷன்ஸ் இலக்கம் 467 யூனியன் பிளேஸ், கொழும்பு 2, ஆர்பிகோ ஹைபாக் கோர்னர், கொழும்பு 2. வைப்ரேஷன்ஸ். தேசிய சேமிப்பு வங்கி உங்களினதும் நாட்டினதும் முன்னேற்றத்தின் முன்னோடி. கீழே அழுத்தி திருப்புங்கள். புதிய சிறுவர்களுக்கான பெரடால் இப்போது பாதுகாப்பான மூடியுடன். திறப்பதற்கு கீழே அழுத்தி திருப்புங்கள். எனது உறுதியான தெரிவு பெனடால். ஆட்டிசம் குழந்தைகள் சம்பந்தமாக நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். மருத்துவ கலாநிதி எஸ் தேவானந்தன் அவர்களோடு. டாக்டர், இவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் சம்பந்தமாக பேசுகின்ற போது இதில் எனக்கு அறிந்து கொள்ள அவலாக இருக்கிறேன். பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் கூட இது தெரிய வேண்டிய ஒரு விஷயம். இவர்களுடைய உணவு பழக்க வழக்கத்திலே அந்த உணவுகளின் நிறம் இவர்களுடைய உணவு பழக்க வழக்கத்தில் செல்வாக்கு செலுத்துகிறதா அல்லது அதை பாதிக்கிறதா? உதாரணமாக இப்போது கேரட்டை சாப்பிடுவேன்னு சொன்னால் சின்ன பிள்ளைகளுக்கு அழகான சாப்பாடு என்று ஊட்டி விடலாம். இது இவர்கள் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற போது எந்த அளவு தாக்கத்தை செலுத்துகிறது இந்த சாப்பாடு? தனியே சோர்வை சாப்பிட்டு கொண்டிருப்பது, அதுபோல மரக்கறி மாத்திரமே, அதிலும் சிறு மரக்கறி என்று சொல்லும்போது அதில் இந்த நிறங்கள் கூட தாக்கத்தை ஏற்படுத்தலாம் இல்லையா? நிச்சயமாக இந்த நிறங்கள் கூட தாக்கத்தை ஏற்படுத்த சாத்தியக்கூறுகள் இருக்குது. நான் முதலில் குறிப்பிட்ட பிரகாசமான வர்ணங்களோட சாப்பாடை இவர்கள் கூட விரும்புகிறார்களா? அப்படி என்று சொல்லலாம். சில பிள்ளைகள், நான் முதலில் சொல்ற போல, சில பிள்ளைகள் சோற்றை மட்டும் விரும்புவார்கள். சோறு மட்டும்தான், கறியே சேர்க்க மாட்டார். கறி கொஞ்சம் கூட அதுல பட்டாலே அதை தூக்கி எறிஞ்சு போடுவார். நான் முதலே குறிப்பிட்டது போல. அதே போல சில பிள்ளைகள் அந்த நீங்க சொன்ன மாதிரி அழகான
வர்ணங்களாக இருக்கிற மரக்கறிகளை தனியாக அதை மட்டும் சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். குறிப்பிட்டதை அவர்கள் தொடங்கினார்கள் என்றா சிறு வயதில் அதையே தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள். அதைத்தான் சாப்பிடுறார், வேறு சாப்பிடவே மாட்டார்கள். நீங்க சொன்னா நம்ம வாண்டிகள் பிரதி இப்போ ஸ்கூலுக்கு ஒரு பள்ளிக்கூடம் போனால் நீங்க பார்த்தா எத்தனை பிள்ளைகள் இருப்பார்கள். மற்ற பிள்ளைகளின் சாப்பாட்டு பாசல்ல எத்தனை கறிகள் இருக்கும், எத்தனை வகையான சாப்பாடுகள் இருக்கும். அப்ப இந்த பிள்ளைய நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த பாக்ஸுக்குள்ளேயே சில வேளைகள்ல தனியா பிஸ்கெட்டோ அந்த நீங்க சொன்ன கரகரண்ட நொறுக்கு தீனிகள் மட்டும்தான் அங்க இருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த பெற்றோர் மற்ற பிள்ளைகளோட பார்க்கும்போது எவ்வளவு கவலைப்படுவார்கள், எவ்வளவு அவர்களுடைய பெற்றோருக்கு எவ்வளவு மன தாக்கம் மன அழுத்தம் இருக்கும். அதான் நான் நீங்க முதல்ல குறிப்பிட்டது போல இப்ப நான் கதைக்கிற விஷயங்கள் எல்லாம் அந்த இப்படி பிள்ளைகளை வைத்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பெற்றோருக்கு தான் இது அருமை விளங்கும். மற்றபடி இப்ப சாதாரண மக்களுக்கு நாங்க கதைக்க சாதாரண பிள்ளைகளை வச்சிருக்கிற மக்களுக்கு சில வேளைகளில் ஒரு ஒரு மனதில் தோன்றலாம் இது என்ன நடக்குது என்று சொல்லி. ஆனா இதே பிள்ளைகளை வச்சிருக்கிற பெற்றோருக்கு வந்து வடிவாக விளங்கும் இங்கே ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா அந்த பெற்றோருக்கு இங்க பிரச்சனை என்னென்றால் இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு, இது என்ன செய்கிறது, இப்படி இந்த பிள்ளையை வச்சு அவர்களுக்கு வழிமுறை தெரியாதன் காரணமாகத்தான் இவர்கள் வந்து திண்டாடி கொண்டிருப்பார், சரியா கஷ்டப்பட்டுவார். உங்களுக்கே தெரியும் பிரதி, கடைசி லாஸ்ட் இந்த போன சனிக்கிழமை வந்து கடைசியா வந்த கோல் என்ன சொன்னவர்கள், அதாவது ஓட்டிசம் என்று டயக்னோஸ் பண்ணப்பட்டிருக்குது, நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. ஆனால் ஸ்பீச் தெரப்பி மட்டும் இங்க கொடுத்தார்கள். ஒக்குபேஷனல் தெரப்பிக்காண்டி இந்தியாவுக்கு அந்த பிள்ளையை அழைத்து சென்று விட்டார்கள் என்று. ஏன் அவர்களுக்கு தெரியாது எங்க என்ன இருக்குது, எப்படி இந்த பிள்ளையை கையாளுவது என்பது. இப்போது அவர்கள் குழுமமாக இருந்து சாப்பிடுகின்ற போது ஏற்படுகின்ற பிரச்சனைகளும் இருக்குதானே. தனியாக இருந்த ஒருவரை உணவருந்து செய்கின்ற போது, சாதாரணமாக இருக்கின்ற ஒருவரே தான் தனியே இருந்து சாப்பிடுகின்ற போது அவருடைய பழக்கம் வித்தியாசமாக இருக்கும், குழுமமாக இருந்து சாப்பிடுகின்ற போது அவருடைய பழக்கம் வித்தியாசமாக இருக்கும் என்று நான் உங்களிடம் கேட்க எத்தனிக்கின்ற போதே ஒரு தொலைபேசி அழைப்பு. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? நான் அக்குர்ணிலிருந்து ஷிஹாரா பேசுறேன். சொல்லுங்களம்மா. நான் இப்படியான ஒரு பாடசாலைகள்ல டீச் பண்றேன். நான் டாக்டர் ஒரு கேள்வி, அந்த ஆட்டிஸ்டிக் பிள்ளைகளுக்கு ADHD பிள்ளைகளுக்கு நாங்க ஸ்கூல்ல கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை பத்தி கொஞ்சம் சொன்னோம். நாங்கள் தொடர்ந்து வருகின்ற வாரங்களில் இவை பற்றி நாம் பேசக்கூடியதாக இருக்கும். என்றால் இது பகுதி பகுதியாக வாக்கப்பட்டிருக்கிறது இல்லையா டாக்டர்? நாம் இந்த உணவு பழக்கங்களை சொல்லுவோம். தொடர்ந்து வருகின்ற வாரங்களும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்தால் அவருடைய பயிற்சி முறைகள் செயல்முறை விளக்கத்தோடு பொதுவாக நாங்கள் காட்சிகளோடு உங்களுக்கு விளக்கமாக தரக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக. இப்போது நம்முடைய கேள்வி, நீங்க கேட்ட கேள்வி பிரதீப், நான் சொல்ல வந்தேன்னா நான் நேக்கிற எல்லாம் சொல்ல முடியாது, எனக்கு மைண்ட்ல ஞாபகம் வருது இல்லை, சரிதான். ஆனால் நீங்க சொன்ன விஷயம் அப்படியே உண்மை. அதாவது இங்க வந்து குடும்பத்தவர்கள் மிக முக்கியமான விஷயம், பிள்ளைகளை தங்களுடன் சேர்த்து வச்சு சாப்பிடுறதுதான் ஒரு நல்ல வழி. அதாவது அவர்களை பழக்கிறதுக்கு நீங்கள் சாப்பிடுற அந்த பிள்ளையை பார்த்து அட்லீஸ்ட் அந்த பிள்ளை அதை பார்த்து தானும் சாப்பிட எத்தனிப்பார். இதை விட்டுட்டு தனியாக அந்த பிள்ளைக்கு ஒரு சாப்பாட்டை போட்டு ஒரு ரூமுக்குள்ள என்ன நடக்குது, கூடுதலான குடும்பங்களில் இந்த பிள்ளைகள் குளப்படி இல்லாட்டி இந்த பிள்ளைகள் ஒரு போக்கண்டபடியால தனியே இவர்களுக்கு ஒரு அறைகள் இருக்கும் வீடுகளில். அந்த அறைகளுக்குள்ள இவர்களுக்கு தனியே கொண்டு போய் சாப்பாட்டை கொடுத்தால் இவர்களுக்கு தேவையான சாப்பாடு அந்த பிள்ளை அதை வச்சு தானே தனியத்தான் சாப்பிட போகுது. அப்போ அது சரியான ஒரு பிழையான விடயம். ஏன் நிச்சயமாக எல்லாரும் சேர்ந்து சாப்பிடும் போது அந்த பிள்ளையும் அதை உற்று நோக்கி தானும் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை அந்த பிள்ளைக்கு உருவாக சாத்தியக்கூறுகள் உள்ளது. அப்படி எடுத்து ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டு அந்த பிள்ளைக்கு அந்த டேஸ்ட் பிடிபட்டு விட்டால், அதாவது அந்த சுவை அந்த பிள்ளைக்கு தெரிந்து விட்டால் நிச்சயமா அந்த பிள்ளை அதை தொடர்ந்து சாப்பிடக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதான் இந்த பிள்ளைகளை பொறுத்தவரை பிரதீப் பழக்கினால் இந்த பிள்ளைகளுக்கு கட்டாயமா ஒரு சாதாரண பிள்ளையை எடுத்தோம்னா வீட்டில் இருக்கிற குடும்பத்தார்களோ பெற்றோரோ செய்கிற விடயங்களை பார்த்து அந்த பிள்ளையும் பழகி கொள்ளும். அது ஒரு சாதாரண பிள்ளையை பொறுத்தவரை. இந்த பிள்ளைகளை பொறுத்தவரை இவர்களுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்க வேணும். இந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு உதவி நிச்சயமாக சிறப்பு கவனிப்பு. அதாவது படிப்பதற்கு படிப்பிக்க வேணும்.
அதாவது விளங்குதான். அதாவது இவர்களுக்கு அன்றாட செயற்பாடுகளை கற்பித்தல் மூலம் தான் உருவாக்கப்பட வேண்டியது. கற்பித்தல் மூலமாக உருவாக்க வேணும் இந்த பிள்ளைகளை பொறுத்து. அந்த சாதாரண பிள்ளைக்கு அப்படி இல்லை, சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க வேணும், சில விளைகள் அவர்கள் பார்த்து அதை தொடர்ந்து செய்வார்கள். தொலைபேசி அழைப்பு. வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம். 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 யாருமா எங்கிருந்து பேசுறீங்க? அட்டாளத்திலிருந்து பேசுறோம். சொல்லுங்கள். டாக்டர் ஒரு கேள்வி. சொல்லுங்கள். அந்த எங்கட புள்ள வந்து 2 வயசு புள்ள. அந்த புள்ள முதல் கொஞ்சம் சாப்பிட்டுச்சு. இப்ப எப்படித்தான் ட்ரை பண்ணினாலும் புள்ள சாப்பிடுதில்லை. என்ன எதுவுமே சாப்பிடுதில்லை. இப்ப இந்த பிள்ளைய பொறுத்தவரை அம்மா சாப்பாடு மட்டுமா பிரச்சனை, இல்லாட்டி கதைக்கிறது என்னது? ஹலோ. இந்த பிள்ளை வந்து சாப்பாடு மட்டும்தான் பிரச்சனையா, இல்லாட்டி எப்படி கதைப்பாரு எல்லாம் செய்வாரா? இல்ல, புள்ள நல்ல ஆக்டிவா இருக்கு. கதைச்சு வடிவா எல்லாம் கதைப்பார்கள், எல்லாம் நல்ல ஆக்டிவ். இப்ப அம்மா சாப்பாடு மட்டும்தான் பிரச்சனை. சாப்பாடு இப்ப தண்ணியோ சாப்பாடோ வேணுமெண்டா அந்த பிள்ளை உங்களை கேட்டு வேண்டி சாப்பிடுவாரா, இல்லாட்டி கையால காட்டி கூட்டி கொண்டு போறவரா? இல்ல, எல்லாம் ஆக்டிவ் இருக்கு டாக்டர். ஆனா புள்ள வந்துகிட்டு பசிக்கிறல, சாப்பிடுறல. சாப்பிடுறது மட்டும்தான் நாங்க பிரச்சனை. சும்மாவே இருப்பா. இப்ப என்ன மாதிரி நிறைகள் குறைவா இருக்கு, பிள்ளை நிறை குறைஞ்சிருக்கு ஹாஸ்பிட்டல்ல சொன்னவர்கள்? 2 வயசா? பரவாயில்லையம்மா. அப்ப நீங்கள் சொல்றத பார்க்க போனா சாப்பாடு மட்டும்தான் பிரச்சனை. நீங்கள் உத வந்து உங்களால ஏழுமாம்மா இந்த பிள்ளைய நீங்கள் ஒரு சாதாரண சாப்பிடக்கூடிய பிள்ளையா மாற்ற முடியும். இதை நாங்கள் நிகழ்ச்சி தொடங்க முதலே சொன்னோம். என்னன்னு சொன்னால், இப்படி ஒரு அறிகுறி இருப்பதற்காக அது ஆட்டிசம் குழந்தை என்று நீங்கள் முடிவெடுக்க வேண்டாம். இது ஒரு விழிப்புணர்வுக்காக நடத்தப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி என்பதை நாம் ஏற்கனவே அறிய தந்திருந்தோம். ஆக இது யாரையும் பயப்படுத்துவதற்கான நிகழ்ச்சி அல்ல என்பதை நாம் இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து வருகின்ற வாரங்களும் நாம் டாக்டர் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். என்றும் சிறப்பு கலந்துரையாடல் ஒன்று இருப்பதனால் நாம் நிறைவு செய்ய வேண்டிய நேரம் நெருங்கி இருக்கிறது. சாதாரண ஒரு குழந்தைக்கே சாப்பாடு கொடுப்பது என்பது நிறைய பழக்கப்படுத்தல் மூலமாக வருகின்ற போது இந்த உணவு பழக்க வழக்கம் ஆட்டிசம் குழந்தைகளுக்கு ஏராளமான கற்பித்தல் முறை மூலமாக கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அசில்மோ ஸ்பெஷல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்டருடைய பணிப்பாளரும் சிறுவர் மனநோயியல் நிபுணர் மருத்துவ கலாநிதி எஸ் தேவானந்தன் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க முதல் டாக்டர், நாம் அடுத்த வாரம் இது சம்பந்தமாக பேசுகிறோம். ஆட்டிசம் குழந்தைகளுடைய என்ன விடயங்கள் சம்பந்தமாக பேசியிருக்கிறோம். அடுத்த வாரம் நாங்கள் பேச எடுக்க இந்த ஒட்டிசம் குழந்தைகள் உணவு பழக்க வழக்கங்களோட மேலும் சில விஷயங்கள் சொல்ல இருக்கிறது. அதோடு சேர்த்து இந்த பிள்ளைகள் அவர்கள் கேட்டார்கள் என்ன, அதாவது இந்த பிள்ளைகளுக்கு எப்படி அதை பழக்கிறது என்பது. அதற்கு முதலாக இந்த பிள்ளைகளின் பெற்றோர் மட்டுமே அந்த குடும்பத்தார் எவ்வளவு பிரச்சனைகளை எதிர்நோக்குறார்கள், இவர்கள் ஏன் இவ்வளவு பிரச்சனை எதிர்கொள்கிறார்கள் என்பதை பற்றியும் கொஞ்சம் விடயங்களை பார்ப்பது நல்லம் என்று நான் நினைச்சுக்கொள்கிறேன். அது தவிரவும் நீங்கள் டாக்டரோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் அதற்கான தொலைபேசி இலக்கங்களை நாங்கள் இப்போது தந்து விடுகின்றோம். 071-420-4250 071-420-4250. அதுபோல 071-430-7274 071-430-7274. அதுபோல இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 011-254-5114 011-254-5114 என்ற தொலைபேசி இலக்கத்தின் வாயிலாக நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களுடைய டாக்டரோடு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். அடுத்த வாரம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு ஏற்பவும் கூட நாம் தொலைக்காட்சி வாயிலாக உங்களை சந்திக்க தயாராக இருக்கின்றோம். நன்றி டாக்டர். நன்றி. அடுத்து நாம் ஒரு கலந்துரையாடலுக்கு செல்ல இருக்கணும். இந்த கலந்துரையாடல் மிக பிரபல்யமான பாடகர் சம்பந்தமான ஒரு கலந்துரையாடல். அந்த பாடகரை நாம் வணக்கம் வந்தனம் கூறி வரவேற்பதற்கு முன்னர் அவரே தனக்கு வணக்கம் கூறினால் எப்படி இருக்கும்? இந்த பாடலோடு உங்களை சந்திப்போம். சபையினை நாடி காதல் தேவதை போலே இங்கொரு பெண் சிலை ஒன்று கண்ணில் இத்தனை சோகம் வந்தது ஏன் அதில் இன்று அழகான மணவாளன் காதலின் வசமானாள் உயிரோடு உயிர் சேர்ந்து அன்றிலை போலானாள் இரவெல்லாம் முதலிரவாக அவர் வாழும் ஒரு நாள் காலை புயல் மேவும் அவள் மணவாளன் தன்னை மங்கை எழுப்புகின்றாள்
குது கோழி கூவும் நேரம் ஆச்சு தள்ளி போ மாமா கூத்து பார்த்த தேதி எல்லாம் சொல்லி போ மாமா தன்னத்தா தன்னத்தா அச்சத்தா கடகடம் தெத்தா கடகடம் தா கடகடம் 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 தத்த திந்த தகத திந்த தகத கடகட ஜம் தாம் 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 ததரகடம். ஒரு நாழி இன்னும் கொஞ்சம் மயிலே மயிலே உந்தன் இடையோடு விளையாட ஒத்துக்கொள்ளம்மா. கோழி கூவும் நேரம் ஆச்சு தள்ளி போ மாமா ஓடமங்கை காத்திருக்கு ஓடி போ மாமா. கண்ணீரில் தள்ளாடும் ஓடம் போலே அம்மாடி என் நெஞ்சம் தள்ளாடுதே. நெத்திரி மீனே மைவிழிமானே நெஞ்சில சாட்சித்தோ. அட கோழி கூவும் நேரம் ஆச்சு தள்ளி போ மாமா ஓடமங்கை காத்திருக்கு ஓடி போ மாமா. தான தந்தானா தந்தானா தான தந்தானா நீமா தான தந்தானா தந்தானா தரிமா பாடினா ததித்த தனதாம் தனத்த ஜுனுதா துணுத்த திவிதா ததிக்கட்ட ததித்த தனத்த ததிங்கணத 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 தரிக்கிட தரிக்கிடதா. எப்போதும் மீன் உண்டு கடலுலதா காதலியே கடலெங்கே